அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 66வது சங்கீதம் 3வது வசனம். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உமது சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். நம் தேவனை போல அல்லது தேவனுக்கு நிகராக ஒருவரும் கிடையாது. வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபீடமாக உடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமைக்கு நிகர் எதுவுமே இல்லை. நம் ஆண்டவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்வதை விட நம் ஆண்டவர் தான் வல்லமையே. அவருக்கு முன்பாக யாருக்கும் நிற்க முடியாது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கொடியை கண்டு சத்துருக்கள் நடுங்குவார்கள். அவருடைய ஒரு விரல் அதை கண்டு எகிப்திலிருந்து அத்தனை மந்திரவாதிகளும் பயந்து நடுங்கினார்கள். அவர்கள் அதுவரை செய்து வந்த காரியங்கள் எதையுமே அதன் பிறகு செய்ய முடியவில்லை. அவர்கள் பார்வோனிடத்துல வந்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? இது தேவனுடைய விரல் என்று. இந்த உலகத்தின் வல்லமை முழுவதையும் சேர்த்தாலுமே கர்த்தருடைய ஒரு விரலின் வல்லமைக்கு இணையாகாது. அவ்வளவு மகத்துவமான வல்லமையுடையவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. சத்துரு நினைக்கிற அனைத்தையும் அவமாக்க தேவனால் கூடும். தேவன் நினைக்கிறதில் ஒன்றை கூட தடுக்க சத்துருவால் கூடாது. ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதை அறிந்திருக்க வேண்டும். சவுல் தாவீதை துரத்தும் போது 59வது சங்கீதத்துல தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். அப்படியே அந்த சங்கீதத்தின் கீழே அடுத்து சொல்லுகிறார், நான் உமது வல்லமையை பாடுவேன் என்று. சவுல் எதிரி தாவீதை துரத்துகிறான். தாவீது சொல்லுகிறான், அவன் வல்லமையை நான் கண்டு, வல்லமையில் மகத்துவம் உள்ளவரே உமக்கு நான் காத்திருப்பேன். நான் காலமெல்லாம் சவுலின் வல்லமையல்ல பாடுவது, கர்த்தாவே உம்முடைய வல்லமையை பாடுவேன் என்று. அவர் மகத்துவமான வல்லமையுடையவர். எனவே சத்ரு போராட பார்க்கிறான், முடியாது என்றதும் இச்சகம் பேசி அடங்குகிறான். பார்வோன் மோசையை பார்த்து ஆரம்பத்தில் என்ன கேட்டான் தெரியுமா? உன் தேவன் யார் என்று கேட்டான். யார் என்று கேட்டவனுக்கு தேவன் யார் என்பதை காண்பிக்க ஆரம்பித்தார். காண்பிக்க ஆரம்பித்ததும் பார்வோனால் நிற்க முடியவில்லை. அவன் சேனையால் நிற்க முடியவில்லை. யாரை பார்த்து உன் தேவன் யார் என்று கேட்டானோ அவர்களை அழைத்து என்ன சொன்னான் தெரியுமா? நீங்கள் எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. சத்துருக்களை இச்சகம் பேசி அடங்க பண்ணுகிறவர் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மகத்துவமான வல்லமை உடையவர். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க முன்னாடி பிரச்சனை எவ்வளவு பெரிய பர்வதமாய் நின்றாலும் கர்த்தரை நினையுங்கள். அவருடைய கிரியைகளை நினைவு கூறுங்கள். அவருடைய கிருபையை போற்றுங்கள். அவர் நம்மோடு இருக்கும்போது எவ்வளவு பெரிய பர்வதமானாலும் சரி நமக்கு முன்பாய் சம பூமியாகும். காரணம், அவருடைய வல்லமை என்பது அவ்வளவு பெரியது. மகத்துவமான வல்லமையுடைய தேவன் உங்களுக்கு முன்பாக மலை போல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் மெழுகு போல உருக பண்ணி உங்களை முன்னோக்கி செல்ல வைப்பாராக, சாட்சியாய் நிறுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, வல்லமையில் மகத்துவம் உள்ளவரே,
உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் உமக்கு முன்பாக அது ஒன்றுமில்லாமல் போகும் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறீர். கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.